மகரிஷிகளுடைய அருள் சக்திகளை நாம் இழுக்கும் திறன் வேண்டுமென்றால் அதற்கு தகுந்த வெப்பமும் காந்த சக்தியும் தேவை. அதனுடைய முக்கியத்துவத்தை தான் இந்த உபதேசத்திலே குரு வழிகாட்டுகின்றார்கள். உதாரணமாக நாம் பலகாரம் சுட விரும்புகின்றோம். அதிலே குறிப்பாக அச்சு முறுக்கு செய்ய வேண்டுமென்றால் அந்த கரண்டியை எடுத்து முதலிலே காய வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பின் அதிலே மாவை ஒட்ட வைத்து அதற்கு பின் சட்டியிலே வைத்து சுட வேண்டும். ஆனால் கரண்டியை காய வைக்காதபடி அதை செயல்படுத்த முடியுமா? முடியாது. அச்சு முறுக்கு செய்ய வேண்டுமென்றால் அந்த இரும்பு கரண்டியை முதலிலே அதை சூடாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். அது சூடான பிற்பாடு மாவிலே முக்கினால் சுயங் என்று ஒட்டி கொள்கின்றது. அதற்கு பின் எண்ணெய் சட்டியிலே அதை சுட்டால் முறுக்கு சீராக வரும். கரண்டியிலிருந்து அச்சு முறுக்கு அழகாக கீழே விழுகும். பக்குவம் தெரிந்தவர்கள் இப்படி செய்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அப்படி சுடுகின்றார்கள் என்று நாம் கரண்டியை காய வைக்காதபடி பச்சையாக வைத்தால் என்ன ஆகும்? மாவு ஒட்டமாட்டேன் என்கிறது. கரண்டி சரியில்லை என்று சொன்னால் சரியாக இருக்குமா? அந்த கரண்டி சூடாகி மாவை இழுக்கக்கூடிய அந்த பவர், அந்த சக்தி வேண்டும். அதே போன்றுதான் நம்மிடம் எத்தனையோ குணங்கள் இருக்கின்றது. சொன்ன முறைப்படிதான் நான் தியானம் செய்கின்றேன் என்று காந்த சக்தி எடுக்காதபடி தியானம் செய்தால் எப்படி சரியாக வரும்? காந்த சக்தி எடுத்து நமக்குள் சூட்டை ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். ஓம் ஈஸ்வரா என்று உயிரை பரிபூர்ணமாக அந்த உணர்வோடு புருவமத்தில் எண்ண வேண்டும். இது மிகவும் முக்கியம். என்னால் வெறுமனே ஓம் ஈஸ்வரா ஓம் ஈஸ்வரா என்று சொல்வதனால் பயன் இல்லை. ஓம் ஈஸ்வரா என்கிற பொழுது நாம் எண்ணியது பிரணவமாகிறது. உணர்வுடன் நினைவை அங்கே செலுத்தப்படும் பொழுது காந்த சக்தி ஓடுகின்றது. இழுக்கக்கூடிய திறனும் கூடுகின்றது. ஏனென்றால் நாம் எண்ணியது பிரணவமாகின்றது. எந்த குணத்தை நாம் எண்ணுகின்றோமோ அது உயிரிலே பட்டு ஜீவன் பெறும்பொழுது பிரணவம். அதற்கு பெயர்தான் ஓ. ஓ என்று சத்தமாகி இம் என்று உடலுக்குள் சென்று இந்த உடலின் சத்து அடங்குகிறது. ஓம் நமச்சிவாய சிவாய நமமும். எந்த குணத்தை எண்ணுகின்றோமோ அது நம் உடலாக மாறுகின்றது. ஆகினால் ஈஸ்வரா என்னும் பொழுது அந்த சக்தி கிடைக்கின்றது. ஆனால் அயோக்கிய பயல் என்று ஒருவனை எண்ணும் பொழுது அவனை நினைத்தாலே எரிச்சலாகின்றது. அதை மாற்றி அமைக்க ஈஸ்வரா என்று உயிரை வேண்டி என் சொல் என் பேச்சு அனைத்து நல்லதாக இருக்க வேண்டும் என்று நாம் எண்ணுதல் வேண்டும். யாராவது நம்மை கெடுதலாக நினைத்தார்கள் என்றால் என் பேச்சு அவர்களுக்கு நல்லதாக இருக்க வேண்டும். என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்று இந்த எண்ணத்தை எண்ணினாலே போதுமானது. காந்த புலன்கள் ஈர்க்கின்றது. நல்ல உலகின் சக்தி நமக்குள் கூடுகின்றது. யாருடனாவது சண்டையிட்ட பின்பு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் உங்கள் நெஞ்சு பகுதியில் படபட படபட என்று துடிப்படைகள் வரும். அப்பொழுது அந்த நேரத்தில் வந்து யாராவது ஒரு நல்ல செய்தியை சொல்லட்டும், இந்த நேரத்திற்கு வந்து சொல்லுகிறான் பார் என்று வெறுப்பு தான் வரும். நல்லதை சொன்னாலும் கூட சரியன் எப்படியோ போகுது போ என்ற எண்ணம் தான் வரும். வீட்டிலே பையன் நம்மிடம் சண்டை போட்டு சென்று விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் நம்மிடம் தொழில் செய்வோர் வேலை செய்வோர் வந்து இந்த வேலையை பார்த்தோம் 10,000 ரூபாய் லாபம் வந்தது என்று சொன்னால் நாம் என்ன சொல்வோம்? செய்தி சந்தோஷமானதான். ஆனால் அவர் சொன்னாலும் கூட எண்ணத்தை சம்பாதித்து எண்ணத்தை பண்ண போயா நீ என்று சொல்றார். 10,000 ரூபாய் லாபம் வருகிறது என்று அந்த நேரத்தில் சந்தோஷப்பட முடிகிறதா? இல்லை. ஏனென்றால் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட பையன் மீது வெறுப்பாக இருக்கின்றோம். காரணம், நாம் சொன்னபடி அவன் கேட்கவில்லை, நம்மை எதிர்க்கின்றான், முறைக்கின்றான் என்றால் உடனே வெறுப்பு வந்து விடுகின்றது. அப்போது இங்கே வியாபாரத்தில் லாபம் அதிகமாக வருகிறது, சரக்கு எல்லாம் நன்றாக விற்பனையாகிறது என்று சொன்னாலும் கூட அதில் இந்த அளவுக்கு பணமெல்லாம் கிடைக்கும் என்று கணக்கு போட்டு சொன்னாலும் அதற்கு இந்த அளவுக்கு கமிஷன் கொடுத்தால் போதும் என்று எத்தனை விவரங்களை எல்லாம் சொன்னாலும் கூட எனக்கு எல்லாம் தெரியும், உன் வேலையை பார்த்து கொண்டு போயா, ஆக பணம் அதிகமாக கிடைக்கிறது என்று சந்தோஷப்பட முடியாதபடி உதறித்தள்ளும் உணர்வுதான் வருகின்றது. என்றால் பையன் மீது இருக்கும் வெறுப்பு நம்மை இவ்வாறு இயக்கி விடுகின்றது. பணம் சம்பாதிக்கும் எண்ணத்தையும் அடுத்து மாற்றி விடுகின்றது. இது எல்லாம் நடைமுறையில் ஒவ்வொருவரும் நாம் செய்வதுதான். அதைத்தான் சொல்லுகின்றேன். புதிதாக நான் ஒன்றும் சொல்ல வரவில்லை. இதைத்தான் அனுபவம் என்று சொல்வது உங்களுக்கும் இப்போது தெரிகின்றது. இதை மற்றவர்களுக்கும் சொல்ல தெரிய வேண்டும். இதில் இருக்கும் உண்மைகள் இன்னென்ன மாதிரி இருக்கிறது என்று பிறருக்கு சொல்லி சொல்லி ஞானிகள் காட்டிய வழியில் திரும்ப திரும்ப நாம் செயல்படுத்தினோம் என்றால் அந்த ஞானம் நமக்குள் தன்னிச்சையாக வரும். ஈஸ்வரா
ஈஸ்வரா என்று உயிரை எண்ணி அந்த மகரிஷிகளின் அருள்சக்தி பெற வேண்டும் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் எடுத்துக்கொண்டே வந்தால் அந்த ஞானிகள் உணர்வு உயிரிலே பட்டு அந்த உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு ஞானத்தின் தொடராக வரும். மற்றவர்களுக்கு தெளிவாகவும் அமைதியாகவும் எடுத்துச் சொல்லக்கூடிய நிலை வரும். தொடர்ந்து இதை செய்தால் உயர்ந்த சத்தாகவும் உங்களுக்கு கிடைக்கின்றது. உங்கள் சொல் அனைவரையும் காக்கும் சக்தியாகவும் வரும். ஆனால் அதையெல்லாம் எடுக்காதபடி சாமி பிரமாதமாக பேசுகிறார் என்று சொல்லிவிட்டு சென்றால் எடுத்த உணவுகள் வளரும் தன்மை அற்றுப்போய்விடுகிறது. அதை அவ்வாறு இல்லாதபடி சாந்தமான நிலைகள் கொண்டு அறிவுணர்வை வளர்த்து எல்லோரையும் பெறச் செய்யும் அந்த பக்குவத்தினை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். காந்த சக்தியை கூட்டி, நெருப்பினை கூட்டி, உயிரான ஈசன்களில் அருள் மகிழ்ச்சி சக்திகளை உடனுக்குடன் கவரும் அந்த பக்குவ நிலைகள் பெற வேண்டும்.